கடலூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். காட்டுமன்னார்கோவில் அருகே மாமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மலர்ச்செல்வன் என்பவர் வேதியியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அதே பள்ளியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இதனையடுத்து வயிற்று வலி காரணமாக அரசு மருத்துவமனைக்கு மாணவி சிகிச்சைக்காக சென்றபோது அவருக்கு ஆண் குழந்தை பிறந்ததால் மருத்துவர்கள் மாணவியின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உறவினர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆசிரியர் மலர்ச்செல்வனை போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்து சேத்தியாத்தோப்பு மகளிர் போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி மீட் மார்க்கெட் மற்றும் சீனிக்கடை முக்கம் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட முத்தலிப், முகமது ரஃபீக், செல்வம் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 12,070 ரூபாய் மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகள், 4,020 ரூபாய் ரொக்கம் மற்றும் 2 மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட புரோக்கர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மண்டல அலுவலகம் எதிரே உள்ள தனியார் அபார்ட்மெண்டில் பாலியல் தொழில் நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சோதனை நடத்தினர். அங்கு அடுத்தடுத்து 4 அறைகளில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பெண்களை மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். புரோக்கராக செயல்பட்ட கோவிந்தன், விஜய், அனீஷ், மணிகண்டன் ஆகிய 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே 13 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய கட்டட மேஸ்திரி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தளியில் கட்டட மேஸ்திரியாக வேலை செய்து வரும் விஸ்வநாதன் நேற்று அவரது வீட்டு வழியாக சென்ற 13 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். இதுகுறித்து பெற்றோரிடம் சிறுமி கூறியதை அடுத்து கந்தளி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் விஸ்வநாதனை கைது செய்த கந்தளி போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஹெல்மெட் போடாத இளைஞரை தாக்கிய திருநெல்வேலி மாநகர போக்குவரத்து காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் முன் இளைஞர் ஒருவர் ஹெல்மெட் போடாமல் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது அங்கு ரோந்து பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் ஹெல்மெட் போடாத காரணத்தினால் அந்த இளைஞரை தாக்கியுள்ளார். இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலான நிலையில் இளைஞரை தாக்கிய காவலர் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே சிறுத்தை புலி தாக்கி 23 வயது இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேவிக்குப்பம் அடுத்த ஆந்திர தமிழக எல்லையில் அமைந்துள்ள துருகம் கிராமம் அடர்ந்த வனப்பகுதியாகும். இங்கு சிறுத்தை, புலி, யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாடுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் துருகம் கிராமத்தில் கல்லூரி முடித்துவிட்டு வீட்டில் இருந்த 23 வயதான அஞ்சலி என்ற இளம்பெண் வீட்டில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். சிறுத்தை புலி தாக்கி இளம்பெண் உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கனமழையின் காரணமாக நீரோடையை கடக்க முடியாமல் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக அத்திக்குளம் பகுதியில் உள்ள தெய்வேந்திரி சோழங்குளம் கண்மாய் நிரம்பி நீர் வெளியேறியது. இதனால் அந்த பகுதியில் உள்ள நீரோடை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்ததால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் வெளியே செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் கண்மாய் நீருடன் சாக்கடை நீரும் கலந்து செல்வதால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் நீரோடைகளை தூர்வார வேண்டும், இந்த பகுதியில் புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கேன்டீனில் பொதுமக்களின் ஆவணங்களில் வடை, போண்டா விற்பனை செய்த நிலையில் தற்காலிகமாக கடையை மூட உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கேன்டீனில் விலை ஏற்றம், சுகாதாரம் இல்லாத உணவு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த நிலையில் அலுவலகத்திற்கு பொதுமக்கள் கொண்டு வரும் நகல் ஆவணங்களில் வடை, போண்டா போன்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்து வந்தது குறித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானது. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி உணவகத்திற்கு 2,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் கேன்டீன் சுகாதாரம் சீர்கேடாக இருந்து அது கண்டறியப்பட்டதால் கேன்டீனை தற்காலிகமாக மூடியுள்ளனர். மேலும் கேன்டீனை முழுமையாக சுத்தம் செய்த பிறகு திறக்கவும் உத்தரவிட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனம் மீது வேன் மீது மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி உயிரிழந்துள்ளார். ஆம்பூர் அடுத்த கடாம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இதனிடையே இவரது மனைவி கௌரி உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இந்த நிலையில் மனைவியை பார்க்க இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது முன்னால் சென்ற வாகனத்தை முந்த முயன்ற போது எதிரே வந்த வேன் மீது இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் படுகாயமடைந்த கார்த்திக் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கரடி மற்றும் கருஞ்சிறுத்தை அடுத்தடுத்து உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரி பகுதியில் இரவு நேரங்களில் வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணிகளை வேட்டையாட சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிகளில் நடமாடி வருவது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கோத்தகிரி அருகே பெரியார் நகர் பகுதியில் வழக்கம் போல் இரவு நேரங்களில் கருஞ்சிறுத்தையும் கரடியும் அடுத்தடுத்து உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அடிக்கடி ஒரே பகுதியில் உலாவரும் கருஞ்சிறுத்தை மற்றும் கரடிகளை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகர பகுதியில் சங்கரமடம் பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், செவிலிமேடு, ஓரிக்கை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மேலும் புறநகர் பகுதிகளிலும் மழை பொழிந்துள்ளது. இதனால் பள்ளி, கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகளும், அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய பொதுமக்களும் கடுமையாக அவதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது அதிவேகமாக வந்த கார் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். ஓசூர் அருகே பி.செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வடமாநிலத்தவர்கள் உட்பட ஏராளமானோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் வேலை முடிந்த 4 பெண்கள் உட்பட 5 பேர் விடுதி திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது தேன்கனிக்கோட்டை ஓசூர் சாலையில் அதிவேகமாக வந்த கார் சாலை ஓரம் நடந்து சென்ற வடமாநில தொழிலாளர்கள் மீது மோதியுள்ளது. இதில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற கார் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சுடுகாட்டுக்கு செல்ல மேம்பாலம் இல்லாததால் பாலாற்றில் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி உயிரிழந்தவரின் உடலை சுமந்து செல்லும் அவல நிலை இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிங்கம்புணரி ஒன்றியத்திற்குட்பட்ட காலாப்பூர் ஊராட்சி பகுதியில் பாலாற்று பகுதியில் மறுகரையில் பொது மயானம் உள்ளது. பல ஆண்டுகளாக இறந்தவர்களின் சடலங்களை பாலாற்றை கடந்துதான் கொண்டு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. சமீபத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் இடுப்பளவு சென்று கொண்டிருந்த பாலாற்றில் இறங்கி உயிரிழந்த நபரின் உடல்களை அப்பகுதி மக்கள் மயானத்திற்கு கொண்டு சென்றனர். இதனால் பொதுமக்கள் சிரமம் ஏற்படுவதாக கூறி மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உறவினரின் இறப்பு சான்றிதழ் கேட்டு மதுபோதையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அரை நிர்வாணமாக தகராறு செய்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. தாராபுரம் அடுத்த காட்டூர் பகுதியைச் சேர்ந்த ரத்தினகுமார் என்பவர் அவரது உறவினரின் இறப்பு சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க வருவாய் அலுவலகம் செல்லாமல் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு அலுவலர்கள் அவரை வருவாய் அலுவலகம் செல்லுமாறு தெரிவித்துள்ளனர். அப்போது மதுபோதையில் இருந்த ரத்தினகுமார் சட்டையை கழற்றி வீசிவிட்டு அரை நிர்வாணமாக அதிகாரிகளிடம் தரக்குறைவாக பேசி திட்டியுள்ளார். தொடர்ந்து வெளியே வந்த ரத்தினகுமாரை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.